இன்றைக்கி புதுசாக நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் வீடியோ பிடிக்கிறதுக்கு, மீன் பிடிக்கிறதுக்காக. அந்த மீன் பிடிக்கிற வீடியோவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்றுலாம் நல்ல மழை, இன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி ஆல்ரெடி வடிஞ்சு போயிட்டுருக்குது. நல்ல மழை பெஞ்சிச்சு. இன்றைக்கி மீன் எப்படி மாட்ட போகுதுன்னு பார்ப்போம், இருங்க வெயிட் பண்ணி. இன்றைக்கி நேற்று நல்லா மழை பெஞ்சதுனால 2 நாளாக கண்டினியூவாக மழை. இன்றைக்கி தண்ணி ஏரியிலே ஃபுல்லாக டோட்டலாக 1 அடி தண்ணி ஏறிட்டு இருக்குது. டோட்டலாக 1 அடி தண்ணி ஏறிட்டு இருக்குது. மீன் இன்றைக்கி மாட்டுதான் பார்ப்போம் பொறுத்திருந்து. மீன் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். கேட்கலாம் காட்டினா மீன் காட்டினா பாருங்கள். மீன் ஆல்ரெடி தலைவர் கொண்டு மாட்டிடுச்சு. நல்லா கேட்கலாம். வெயிலுக்கு நல்லா மின்னு இருக்குது. பார்க்கலாம் நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. பாரா முள்ளேக்குதா? முள்ளோடு வைங்க முள் வைங்க, முள் யூஸ் ஆகும். நாமளும் தூண்டில் போட போகிறோம். இப்போ நமக்கு என்ன மாட்டுதுன்னு வெயிட் பண்ணலாம். அண்ணனுக்கு 2-3 மீன் மாட்டிக்குதான். நமக்கு எத்தனை மீன் மாட்டுதுன்னு தெரியல. தண்ணி வேறு ஏரியில் ஜாஸ்தி ஆகிட்டுக்குது. பார்ப்போம். தூண்டில் ஃபஸ்ட் டைம் போட போகிறோம். தூண்டில் போட்டாச்சு. போட்ட உடனே கடிக்குது. மாட்டிச்சின்னு நினைக்கிறேன். இல்லை, சாப்பிட்டு போயிடுது. தூண்டில் போட்டிருக்கிறோம். கடிக்குது. சாப்பிட்டு போயிடுச்சு. காட்டினா பாருங்கள், இன்னொரு ஜிலேபி மாட்டியிருக்கு அண்ணனுக்கு. நமக்கு வந்து எதுவும் மாட்டல, அவருக்கு ஜிலேபி மாட்டியிருக்கு. மீடியம் சைஸ் ஜிலேபி. பார்ப்போம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு மீன் பிடிச்சிட்டாரு. கேப்பில் பிடிக்கிறாரு. நமக்கு ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது. பிடிச்சினே இருக்கிறாரு. தூக்கி காட்டினா அப்படி மீனா இல்லை. பாருங்கள், நல்ல சைஸ் மீனை கட்டலாம் மாட்டேங்குது. நமக்கு ஒரு மீன் கூட மாட்டல. அண்ணன் போடுற ஸ்டைலே வேறு, நம்ம போடுற ஸ்டைலே வேறே ஆகுது. நாம் 2000 ரூபா முதல் போட்டு இதெல்லாம் வாங்கின்னு வந்து அண்ணன் 50 ரூபாயில் நரம் வாங்கிட்டு வந்து அழகாக பிடிச்சி போயினுக்கிறாரு. நாம் என்னவோ மீன் பிடிக்கிறவங்க மாதிரி ராடெல்லாம் வாங்கிட்டு வந்து, ரீலெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒன்றுமே இல்லை. இதில் இவ்வளோலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு மீன் மாட்டல. அண்ணன் 5 நிமிஷத்துக்கு ஒரு மீன் இழுத்துனே இருக்கிறாரா 10 ரூபா மைதா மாவில். பார்ப்போம் நமக்கு இந்த வாட்டியாவது அடிக்குதா என்னன்னு சான்ஸு. அவர் பாருங்கள், அழகாக அப்படியே தரையோடு தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டு கையில் பேலன்ஸோடு அப்படியே இழுக்கிறாரு மீனை. நான் வந்ததுக்கப்புறமே 4 மீன் பிடிச்சிட்டாரு. நமக்கு வந்து ஒன்றும் கிடைக்கும். ரொம்ப நேரமாக போட்டுனுங்கிறோம். ஒரு மீன் கூட எனக்கு மாட்டல. இந்த ஏரி பரவாயில்ல, பட் மாட்டிச்சிங்க. என்ன மீனுன்னு தெரியல. ஜிலேபி தான் மாட்டி இருக்குது. ஒரு 1/4 kg ஜிலேபி இருக்கும். வாயில் அரைக்குறைய தான் கடிச்சுன்னு பாரு. அது ஒரு வழியா எனக்கும் ஒரு ஜிலேபி மாட்டுச்சுங்க. நல்லா மீடியம் சைஸ் ஜிலேபி. அண்ணனுக்கு ஜெய், காளையனுக்கு ஜெய். மீன் மாட்டிடுச்சு. ஜிலேபி மீன் மாட்டிடுச்சு. வந்து பிடிச்சிட்டோம்ல ஒரு மீனை. அப்பா வா தலைவா. ஐயோ
என்ன வழுகுற? என்ன தலைவா இவ்வளோ நேரம் உனக்கு 1 மணி நேரம் வரவுக்காக நான் காத்துனுங்கிறேன், நீ இப்படி பண்ணுற எப்படி இது தானே? போட்டா அப்படியே தண்ணியில் தானேங்க? அப்பா ஒரு மீன் எப்படியோ கச்சிச்சிங்க, சாதிச்சிட்டோம். திரும்ப போட்டிருக்குறோம். இந்த வாட்டி எந்த மீன் கிடைக்குதோ பார்ப்போம். இவ்வளோ செட்டப்புக்கு ஒரு 2000 ரூபா செலவாகுது. நீங்கள் 50 ரூபா நரம்பு எடுத்துன்னு வந்துட்டு மீன் இழுக்கிறீங்க. நாங்களாம் இவ்வளோ செட் பண்ணி மீன் மாட்ட மாட்டாங்க சரியா. ஓகேண்ணா, இதுவும் ஒரு 1/4 கேஜி மேலே இருக்கும், 1/2 கேஜி வரும். அண்ணனுக்கு மீன் மாட்டிக்கு திரும்பியும், நமக்கு ஒரு மீன் கூட மாட்டல. திரும்பவும் அண்ணனுக்கு ஒரு ஜிலேபி, நல்ல சைஸ் ஜிலேபி இது. இல்லை ஒரு 3/4 கேஜி இருக்குங்க ஜிலேபி. அப்பா நூலெல்லாம் ஏதோ சாப்பிட்டுனுங்க, நூலெல்லாம் கடிச்சிங்குது. என்ன துடிக்குது? பாருங்க, நல்ல ஜிலேபி, சைஸ் ஜிலேபி. கிடைக்குது கைஸ், மாட்டிச்ச மீன் மாட்டிச்சு. அண்ணனுக்கு மாட்டிடுச்சு. அண்ணனுக்கு ஒரு குட்டி ஜிலேபி மாட்டிக்குது, நமக்கு எதுவும் மாட்டல. நல்ல சைஸ் மீன் ஒன்று மாட்டேன் இந்த வாட்டி. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஜிலேபி மாட்டிக்குது அண்ணனுக்கு. நமக்கு வந்து ஒரு மீனும் மாட்டல. இவாட்டி அது மாட்டதை பார்ப்போம். மீன் நல்லா மாட்டணும், போட்டால் மீன் மாட்ட மாட்டேங்குதே. எங்கே போனீங்க மீன் மன்னர்களே? வாங்க வாங்க. அண்ணனுக்கு ஒரு நல்ல சைஸ் கேட்டலாகவே மாட்டேங்குது. காட்டினா தூக்கி காட்டினா மீனை. பரவாயில்லண்ணா, சைஸு ஒரு 3/4 கேஜி வரும். நல்ல சைஸ் கேட்டலாகவே மாட்டேங்குது. மீனுக்கு ஃபுட் ரெடி பண்ணினுங்கிறார். மைதா மாவு பசஞ்சுன்னுக்கிறார் லைட்டாக தண்ணி போட்டு.
கிடச்சிச்சு அண்ணனுக்கு ஒரு கேட்லா. நேரத்துக்கு அப்புறம் ஒரு குட்டி ஜிலேபி தான் சார் மாட்டேங்குது. அது அடிக்கிறத பார்த்தா ஏதோ சுமாரான சைஸ் தான் மாட்டேங்குதுன்னு நினச்சேன் நான். இந்தாங்க. ஒரு ஜிலேபி மாட்டுறதுக்கு 1 மணி நேரம் ஆகிக்குது. அந்த மீன் மாட்டுறதுக்கு 1 மணி நேரம் கிட்டத்தட்ட. எவ்வளவு பொறுமையாக பிடிக்கிறது மீனை. ஒரு மீன் கூட மாட்டேன்து. நல்லா காத்திருக்கு இன்றைக்கி. அன்றைக்கி ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு. வெயில் சரியான வெயில் முந்தானத்து. நேரத்துக்கெலாம் சுத்தமாக எனர்ஜியே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. தலை சுத்தலாம் வர்ற மாதிரி ஆகி போச்சுப்பாங்க. அண்ணனுக்கு நல்ல சைஸ் கேட்லாம் மாட்டேங்குது. அன்றைக்கி பிடிச்சி இந்த சைஸ் தானா? காட்டினா மேலே. செம சைஸ்ண்ணா. நல்ல சைஸ் ஒரு கேட்லாம். காட்டுங்க அப்படியே நம்மளுக்கு அந்த மீனை நல்லா காட்டுங்க. மீன் கையில் பிடிச்சி காட்டினா. கழட்ட முடியலையா மீனை? கையில் பிடிச்சி காட்டுங்க. நல்லா இப்படி 2 கையில் புண்ணா. இப்படி புண்ணா 2 கையில் முள்ளை விட்டுட்டு. செமையாக இருக்குதுண்ணா. மின்னு கோல்டு கலரில் ஃபிஷ்ஷு. எவ்வளோ 1 கேஜி இருக்குமா? அது 1 கேஜிக்கு மீன் மாட்டிக்குது. போயிட்டு அந்த மாதிரி ஒரு 4 சைஸ் மாட்டினா ஓகே இன்றைக்கி வந்ததுக்கு. இருக்கும். இதுவுமே ஒரு கேட்லாம். காட்டினா அப்படியே. அடியிலலாம் ஒரு மாதிரி ரெட் ஆகுது. என்னது அது? வால் இல்லைண்ணா. அது உள்ளே ஏதோ ஒரு ரெட் ஆகுதுண்ணா. ஏதோ பூச்சிக்குதுண்ணா அதில். நான் அன்றைக்கே பார்த்தேன் அது பூச்சி. நாங்கள் பிடிச்ச மீன்லேயும் இருந்துச்சு. அன்றைக்கி 2-3 பூச்சி நான் பார்த்தேன் அந்த மாதிரி மீனில் இருக்கிறது. அட்டைப்பூச்சி மாதிரி. என்னதுன்னு தெரியல. ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து மாட்டேங்குது.
எல்லாம் இது இங்கே குப்பையை வேறு போடுறாங்க, எங்கே சுத்தம் பண்ணுறது? ஒரு 1/2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இதுக்கு மேலே ஏன் சுற்றினா வரமாட்டேங்குது? நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் ஜிலேபி தான். நீங்கள் பிடிச்சிங்களா மீன் அந்த சைஸில்? இதுக்கான உடனே போட்டா கேட்ச். இதோ நல்லா கடிச்சிச்சு, அப்புறமா தான் மாட்டலையே, எஸ்கேப் ஆகிடுச்சு. ம் ம் தேவையில்லாத இதோட 2 வாட்டி கவர் மாட்டின்னு வருது. என்ன கரும கவரோ தெரில. இது ஆழம் அங்கே கம்மியாக தாங்க இது, அவ்வளோதான். நான் விட்டுக்கிறதே கரெக்டாக 0 இருக்குது ஆழம். இன்னும் சின்னதாக ஏதோ வாய்ப்பு போடணுங்குது. பெருசாக இருந்தால் டபக்குன்னு 2 இலையில் இழுத்துல உள்ளே இழுத்துன்னு போயிடுது அது. இல்லை இல்லை சாப்பிட்டு போயிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, ஃபுட்டு நல்லா சாப்பிடுது மீன். ம்
இந்த வாட்டி ஒரு பெரிய மீன் மாட்டணும், பார்ப்போம். ஆசை தான், பட் மீனை மாட்ட மாட்டேங்குது. நல்லா கடிக்குது, பட் மாட்டுமா இந்த வாட்டியாவது மீன்? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? மீன் பிடிச்சா அப்படி தானா? ஓஹோ, இருண்ணா விழட்டும். நல்ல சைஸ் ஜிலேபி மாட்டேன் இங்கே தலைவா. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிக்கும் கிட்ட. நல்லா தான் மாட்டிங்குது, ஆனால் ஆழமாக தான் மாட்டிங்குது. நல்லா மாட்டேங்குது, அருமையாக நல்ல சைஸ் போட்டா. நாய்க்கு தூக்கிட்டு போகுதுண்ணா. இந்த ஜிலேபி, இந்த சைஸ் ஜிலேபி தான் நல்ல டேஸ்ட். நீங்கள் ரகுவே தேவையில்ல. என்ன ரகு மீன் சாப்பிட்டேன் நான், அது பயங்கரமான முள். ஏதோ ஒன்று கடிக்குது, அது சுமார் சைஸா அல்லது குட்டியாக தெரில. எப்படியே பார்க்குறேன், சேக்காசுன்னா சொல்கிறேன்.
இல்லையா? அப்படியே இருக்குது மாவு. கிடச்சிருக்குங்க கேட்லா மீன். இது பெரிய சைஸு, சுமார் 1 kg 1.5 kg கிட்ட வரும் இந்த மீன். மொத்தமே இவ்வளோ மீன் கிடச்சிருக்கு. கேட்லாம் கூட 2-3 மீன் நல்ல சைஸு, நல்ல மீன் தான். ஓகே, நல்ல மீன் கிடச்சிருக்குங்க. இன்றைக்கி பிடிச்சிருக்கிற மீன் பயங்கரமான மீனுங்க. ஒரு 5 kg மீன் பிடிச்சிருப்போம். ஜஸ்ட் ஒரு 200 கிராம் கோதுமை மாவும் மைதா மாவும் மிக்ஸ் பண்ணி இவ்வளோ மீன் பிடிச்சிருக்குறாங்க இன்றைக்கி வேட்டை, செம வேட்டை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன மீனுன்னு தெரில, இந்த கோல்டு கலரில் இருக்குது, என்ன ஃபிஷ்ஷுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைஸ் மீன் மாட்டிச்சிங்க தூண்டில் இன்றைக்கி கோதுமை மாவில். கிட்டத்தட்ட ஒரு 1.5 kg வரும் இந்த மீன். தூண்டில் தான் மாட்டினது. பெரிய சைஸ் மீன். கேட்லா மீனா என்ன மீன் தெரில. இந்த மீன் என்னான்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.